ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஃப்ரெஞ்ச் மேட்லின் கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு 2 முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு. ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு சுகர், அதாவது 100 கிராம் சுகர் நான் சேர்த்துருக்கேன். 2 முட்டைக்கு நம்ம 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பவுடர் சுகர் தான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு. 2 முட்டை, 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பீட் பண்ணாலே நல்லா கரைஞ்சிரும். இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம இது கூட உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுவும் 100 கிராம் வெண்ணெய். கரெக்டாக அதே கப்பில் மெஷர் பண்ணி 3மே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. சர்க்கரை, மைதா, வெண்ணெய் 3மே ஒரே அளவில் சேர்க்கணும். வெண்ணெய் பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு ட்ரேயில் ஃபஸ்ட்டு மைதா மாவை நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க மேலே. நான் இந்த கேக்கை இந்த மேட்லின் ட்ரேயில் பண்ணுவாங்க. நான் நார்மலான கப் கேக் ட்ரேயில் தான் பண்ணியிருக்கேன். அதில் பண்ணால் உங்களுக்கு ஓரெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இதில் கொஞ்சம் அந்த எங்கே எட்ஜ் வருதோ அங்கே மட்டும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த மாதிரி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஃபில் பண்ணாலே கேக் நல்லா பெருசாக வரும். அதனால் நான் அந்த எட்ஜ் கொஞ்சம் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை ஒரு 390 ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 200 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ணி 2 மினிட்ஸ்லேயே நம்ம உள்ளே வச்சு ஒரு 8 மினிட்ஸ் அளவுக்கு உள்ளே பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்ததும் திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை ஒரு ட்ரேயில் போட்டிங்கனாலே அப்படியே வந்துடும் அந்த கேக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பராக கிறிஸ்பியாக, அந்த சுற்றிலாம் கிறிஸ்பியாக, நடுவில் ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.